எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, அங்கன்வாடி உதவியாளர் பதவிக்கான வேலைவாய்ப்பு அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. அதற்கான டீட்டெயில்ஸ் தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அங்கன்வாடி உதவியாளர் பணிக்கான கல்வித் தகுதி, வயது வரம்பு, சம்பளம், காலியிடங்கள் எண்ணிக்கை, யார் யார் விண்ணப்பிக்கலாம், எப்படி விண்ணப்பிப்பது, செலெக்ஷன் எப்படி பண்ணுறாங்க, விண்ணப்பிக்க வேண்டிய கடைசி தேதி எண்ணிக்கை போன்ற அனைத்து டீட்டெயில்ஸும் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவை தொடர்ந்து பாருங்கள். பார்த்த பிறகு மறக்காமல் உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். அதோட இந்த வீடியோக்கும் ஒரு லைக் பண்ணிவிடுங்க. உங்களுடைய மாவட்டத்தில் இது போன்ற அறிவிப்பு வந்திருக்கா தெரிஞ்சுக்கணுன்னா மறக்காமல் உங்களுடைய மாவட்டத்தை வந்து கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். உங்களுடைய மாவட்டத்திற்கு வரும்போது கண்டிப்பாக நான் அப்டேட் பண்ணுறேன். ஸோ பார்த்தீங்கன்னா, அங்கன்வாடி உதவியாளர் பணிக்கு அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. எந்த மாவட்டத்தில் அறிவிச்சிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, தென்காசி மாவட்டத்தில் அறிவிச்சிருக்கிறாங்க. அங்கன்வாடி அசிஸ்டன்ட் போஸ்டிங் வந்து அறிவிச்சிருக்கிறாங்க. எந்த தாலுக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஆலங்குளம் தாலுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. எண்ணிலிருந்து விண்ணப்பிக்கலான்னு பார்த்தீங்கன்னா 21/5/2025 முதல் நீங்கள் விண்ணப்பிக்கலாம். ஸோ இதற்கான ஃபுல் டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்கலாம். தென்காசி மாவட்டத்தில் ஒருங்கிணைந்த குழந்தை வளர்ச்சி பணிகள் திட்ட அலுவலக கட்டுப்பாட்டின் கீழ் உள்ள ஆலங்குளம் வட்டாரத்தில் உள்ள குழந்தைகள் மையங்களில் காலியாக உள்ள அங்கன்வாடி உதவியாளர் காலியிடங்கள் வந்து நிற்பதற்கான அறிவிப்பு வந்து வெளியிட்டிருக்காங்க. நேரடி நியமனம் பண்ணுறாங்க. எத்தனை வேகன்சி வந்து கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 3 வேகன்சி வந்து கொடுத்துருக்காங்க. 3 அங்கன்வாடி உதவியாளர் போஸ்டிங் வந்து கொடுத்துருக்காங்க. தென்காசி மாவட்டத்தில் உள்ள ஆலங்குளம் வட்டாரம் நேரடி நியமனம் செய்யப்பட உள்ள அங்கன்வாடி உதவியாளர் பணியிடங்களின் எண்ணிக்கை மற்றும் இனசுழற்சி விவரம் மாவட்ட திட்ட அலுவலகத்திலும் ஆலங்குளம் வட்டார குழந்தை வளர்ச்சி திட்ட அலுவலக தகவல் பலகையில் ஒட்டப்படும் சொல்லியிருக்காங்க. விண்ணப்பங்களை பார்த்தீங்கன்னா www.icds.tn.gov.in என்ற இணையதளத்திலிருந்து பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எண்ணிலிருந்து விண்ணப்பிக்கலான்னு பார்த்தீங்கன்னா 21/5/2025 முதல் விண்ணப்பிக்கலாம். விண்ணப்பிக்க வேண்டிய கடைசி தேதி 3/6/2025. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா, தொகுப்பூதியத்தில் பணி நியமனம் செய்யப்படும் அங்கன்வாடி உதவியாளருக்கு தொடர்ந்து 12 மாத காலம் பணியை முடித்த பின் அவர்கள் சிறப்பு கால முறை ஊதியத்தின் கீழ் ஊதியம் பெறுவார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தொகுப்பூதியம் மாதம் ஒன்றுக்கு பார்த்தீங்கன்னா ரூபாய் 4,500 வந்து கொடுத்துருக்காங்க. 12 மாத காலத்திற்கு பிறகு பார்த்தீங்கன்னா சிறப்பு காலமுறை ஊதியம் பார்த்தீங்கன்னா மாதம் ஒன்றுக்கு பார்த்தீங்கன்னா ரூபாய் 4,100 12,500 என்ற விகிதம் வந்து கொடுத்துருக்காங்க. இப்பணியிடங்களுக்கு பார்த்தீங்கன்னா பெண்கள் மட்டுமே பார்த்தீங்கன்னா விண்ணப்பிக்கலாம், ஆண்கள் விண்ணப்பிக்க முடியாது. கல்வி தகுதியும் பார்த்தீங்கன்னா 10ஆம் வகுப்பு தேர்ச்சி, தமிழ் சரளமாக எழுத படிக்க தெரிந்திருக்க வேண்டும். வயது வரம்பை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 20 முதல் 40 வயது வந்து கொடுத்துருக்காங்க. விதவைகள், ஆதரவற்ற பெண்கள், SC/ST வகுப்பினர் பார்த்தீங்கன்னா 20 முதல் 45 வயது வந்து கொடுத்துருக்காங்க. மாற்றுத்திறனாளிகளுக்கு பார்த்தீங்கன்னா 20 வயது முதல் 43 வயது வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா, காலி பணியிடங்கள் நிரப்ப விண்ணப்பதாரர் அறிவிக்கப்பட்டுள்ள கிராமங்களில் உள்ள குழந்தைகள் மையம் அமைந்துள்ள அதே கிராமத்தை சேர்ந்தவர், அதே கிராம ஊராட்சிக்கு உட்பட்ட பிற கிராமத்தை சேர்ந்தவர், அந்த கிராம ஊராட்சி எல்லின் அருகில் உள்ள அடுத்த கிராம ஊராட்சியை சேர்ந்தவராக இருத்தல் வேண்டும் சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா, காலி பணியிடங்களை நிரப்ப விண்ணப்பதாரர் அறிவிக்கப்பட்டுள்ள நகராட்சி மற்றும் நகர பஞ்சாயத்துகளில் உள்ள குழந்தைகள் மையம் அமைந்துள்ள அதே வார்டு அல்லது அருகில் உள்ள வார்டு அல்லது மையம் அமைந்துள்ள வார்டின் எல்லையை பகிர்ந்து கொள்ளும் வார்டை சேர்ந்தவராக இருத்தல் வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. காலி பணியிடங்களை விண்ணப்பிக்கும் போது பார்த்தீங்கன்னா உரிய விண்ணப்பத்தினை பூர்த்தி செய்து காலி பணியிட குழந்தை மையம் அமைந்துள்ள ஆலங்குளம் வட்டார குழந்தை வளர்ச்சி திட்ட அலுவலகத்தில் மட்டுமே சமர்ப்பிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. விண்ணப்பத்துடன் பார்த்தீங்கன்னா பள்ளி மாற்று சான்றிதழ், 10ஆம் வகுப்பு மதிப்பெண் சான்று, குடும்ப அட்டை, ஆதார் அட்டை, ஜாதி சான்றிதழ், வாக்காளர் அடையாள அட்டை ஆகிய சான்றுகளின் சுய சான்றொப்பமிட்ட செல்ஃப் அட்டஸ்ட் நகல்கள் தான் வந்து இணைக்கப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எக்காந்து கொண்டு ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸ் வந்து இணைத்து அனுப்பிடாதீங்க. ஸோ இதற்கான விண்ணப்ப படிவம் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த விண்ணப்ப படிவத்தை பூர்த்தி செஞ்சுருங்க. மறக்காமல் உங்கள் சைன் வந்து போட்டுடுங்க. பூர்த்தி செய்த விண்ணப்ப படிவத்துடன் தேவையான ஆவண நகல்கள் அனைத்திலும் செல்ஃப் அட்டஸ்ட் செய்து பூர்த்தி செய்த விண்ணப்ப படிவத்துடன் இணைத்து அவர்கள் கொடுத்துருக்கிற முகவரிகளை பற்றி விண்ணப்பிக்கணும். நேர்காணலின் போது பார்த்தீங்கன்னா அசல் சான்றுடன் வந்து கலந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ தகுதியும் விருப்பமும் உள்ளவர்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. மேலும் உங்களுக்கு கூடுதல் விவரங்கள் வேணும்னா நோட்டிஃபிகேஷனுடைய PDF லிங்க்கை நீங்கள் பார்த்து கொண்டிருக்க இந்த வீடியோக்கு கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷன் லிங்க் வந்து கொடுக்குறேன். டவுன்லோட் செய்து ரீட் பண்ணி பார்த்துக்கங்க. மீண்டும் நம்ம அடுத்த ஒரு வேலை வாய்ப்பில் சந்திப்போம். அனைவருக்கும் நன்றி.